இஸ்ரோ சார்பில் பலமுறை பயன்படுத்தத்தக்க வகையிலான RLV-TD என்ற ராக்கெட் சோதனை முயற்சியாக இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இதுகுறித்து திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு மையத்தின் இயக்குநர் சிவனிடம் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டை வெற்றிகரமாக இஸ்ரோ இன்று சோதனை செய்திருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு மையத்துடைய இயக்குநர் சிவன் விஞ்ஞானி நம்மிடம் இருக்கார். அவரிடம் பேசலாம். இந்த சோதனை மூலமா நம்மளுக்கு என்ன மாதிரியான பலன்களும் கிடைக்கும் சார்? பொதுவாக ராக்கெட் விடும்போது சேட்டலைட் நம்ம மேல அனுப்பும் போது அதோடைய ராக்கெட்டுடைய செலவு ரொம்ப அதிகமா இருக்கும். இது வந்து இட்ஸ் லைக் திஸ் ஒன், நம்ம கார் ஒர்க்கை வாங்கிட்டு இந்த காரை வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு தூர போடுற மாதிரி. ஸோ அதனால வந்து அந்த ராக்கெட்டை வந்து வெளியில போடாத திருப்பி நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். திருப்பி நம்ம யூஸ் பண்ணும்போது அதான் வந்து ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள்னு சொல்றது. இது நம்ம செய்யணும்னாக்க வந்து நமக்கு நிறைய டெக்னாலஜிஸ் டெவலப்மெண்ட் தேவையா இருக்கும். அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நம்ம நிறைய சீரியஸ் ஆஃப் டெக்னாலஜி வரும். அதில் வந்து இன்னைக்கு வந்து பண்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு டெக்னாலஜி நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறோம். அதனால வந்து நம்ம வந்து இது வந்து நம்ம வந்து சொல்றது என்னன்னாக்க ஃபர்ஸ்ட் பேபி ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஏ மேஜர் அச்சீவ்மெண்ட். சரி, இப்ப நம்ம கடல்ல தான் தரையிறக்கிருக்கோம். நம்ம வரக்கூடிய காலங்களில் எப்போ இதோட செயல்பாடு உண்மையான லான்ச் எப்போ சார் இருக்கும்? உண்மையான லான்ச் பண்றதுக்கு என்ன நிறைய நாள் ஆகும். அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து இனி வந்து தரையில் இறங்குற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து மெட்டீரியல்ஸ்ல வந்து அந்த அதோடைய மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது, அதோடைய டெக்னாலஜி டெவலப் பண்ணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சு தான் நம்ம ஃபைனலா வந்து ஃபங்க்ஷனல் ஆபரேஷனல் வெஹிக்கிள் வந்து அது பிறகு தான் நம்ம டெவலப் பண்ண முடியும். பயன்பாட்டுக்கு வரும்போது ஒரு ராக்கெட்டை பயன்படுத்துவது எத்தனை முறை லான்ச் பண்ணலாம் சார்? இது வந்து நமக்கு வந்து ஒரு ராக்கெட் இதை பண்ணும்போது இது வந்து 100 முறை பண்றதுக்காக மாதிரி இதை ஏம் பண்ணி டெவலப் பண்ணுவாங்க. அந்த இது எடுக்கும்போது வந்து நம்ம இப்போ நம்ம லான்ச் பண்றோட காஸ்டோட வந்து ஒரு 1/10 நம்ம குறைக்கலாம்.